எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 18 ஆகஸ்ட் 2024, 19 ஆகஸ்ட் 2024 மற்றும் 20 ஆகஸ்ட் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நா. முருகானந்தம். இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சுனில்குமார். சுனில்குமார். அடுத்து, காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அபிஷேக் மனு சிங்வி. அபிஷேக் மனு சிங்வி. நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் கே.சி. வேணுகோபால். கே.சி. வேணுகோபால். அடுத்து, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங். அடுத்து, மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பெரிட்டி என்ற தலைப்பிலான நூலினை வெளியிட்டவர் யார்? அமித்ஷா. அமித்ஷா. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாய்லாந்து நாட்டின் இளம் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? தாய்லாந்து நாட்டின் இளம் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? பேடோங்டான் ஜினவத்ரா. பேடோங்டான் ஜினவத்ரா. அடுத்து, தெற்குலக குரலின் 3வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? தெற்குலக குரலின் 3வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. அடுத்து, 10வது கேள்வி, 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் தொடக்க அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் யார்? ஏ மற்றும் பி, அதாவது ஸ்மித் அண்டில் பாக்யஸ்ரீ ஜாதவ். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக புகைப்பட தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக புகைப்பட தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 19. ஆகஸ்ட் 19. ஒவ்வொரு ஆண்டும் நல்லிணக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20. தமிழக அரசு கர்ப்பிணிகளை கண்காணிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மருத்துவ சேவை எண் 102. 102. ஆரோக்கிய மைத்ரி ஹெல்ப் கியூப் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, நகரக்கூடிய உலகின் முதல் சிறிய பேரிடர்கால மருத்துவமனை. அடுத்து, உலக சுகாதார நிறுவனம் எந்த நோயை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை குரங்கு அம்மை. குரங்கு அம்மை. ரதிரேர் சதி என்ற திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். சமீபத்தில் சுடுமண்ணாலான முத்திரை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை.
முக்கிய மந்திரி மஜ்ஹி லட்கி பஹின் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. மியூவா திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். அடுத்து, பின்வரும் எந்த நாட்டின் பிரதமராக ஷேக் அகமது அப்துல்லா பதவியேற்றார்? பின்வரும் எந்த நாட்டின் பிரதமராக ஷேக் அகமது அப்துல்லா பதவியேற்றார்? குவைத். குவைத். ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் தற்கொலை ட்ரோனை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? NAL. NAL. சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் எங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது? கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து, இந்தியாவிற்கு எந்த நாடு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க முடிவு செய்துள்ளது? நேபாளம். நேபாளம். சென்னையில் புதிய கடல்சார் ஒருங்கிணைப்பு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங். சமீபத்தில் காலமான ராகேஷ் பால் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? கடலோர காவல் படை. கடலோர காவல் படை. அடுத்து, தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் சிறார் இதழ்கள். தேன் சிட்டு, புது ஊஞ்சல். இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும் இந்த இதழ்கள். அடுத்து, கலைஞர் கருணாநிதி நாணயத்தின் சிறப்பம்சங்கள். அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவம் பொறித்த ரூபாய் 100 நாணயத்தின் சிறப்பு குறித்து தகவல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த நாணயம் வட்ட வடிவில் 44 மில்லிமீட்டர் சுற்றளவும் 35 கிலோகிராம் எடையும் கொண்டதாகும். 200 எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நாணயங்களில் 4 வகையான உலோகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. வெள்ளி 50%, தாமிரம் 40%, நிக்கல் மற்றும் துத்தநாகம் தலா 5% சேர்த்து உருவாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாணயத்தின் முகப்பக்கத்தில் அசோக சக்கரம், சிங்கம், இந்தியா ஆகிய வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. முன்பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு என ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1924ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டும் என ஆண்டும் கருணாநிதியின் கையெழுத்திலேயே தமிழ் வெல்லும் என்ற வார்த்தையும் பொறிக்கப்பட்டுள்ளது. இதான் கலைஞர் கருணாநிதி நாணயத்தின் சிறப்பம்சங்கள். நன்றி.